நாளுக்கான ரேமா வார்த்தை 2 கொரிந்தியர் 8:9 அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தாலும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற விரும்புகிறார். எதற்காக ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய வஸ்திரங்களை கூட இழந்து தரித்திரரை போல காணப்பட்டார்? காரணம், உங்களை அவர் ஐஸ்வர்யவானாக மாற்றும்படிக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு தகப்பன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. என் பிள்ளைகளை எப்படியாவது ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக நான் எதையும் தியாகம் செய்து நான் வேலை செய்ய மாட்டேனா? அது மாதிரிதான் நம்முடைய பரமபிதாவும் நம்மை ஐஸ்வர்யவானாக்க விரும்பினார். ஆகவே அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் நமக்கு கிருபையை கொடுக்கும்படிக்கு அவர் என்ன செஞ்சார்? நம்முடைய பாவம், சாபம் எல்லாத்தையும் வாங்கி அந்த தரித்திரத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தடைகளை எல்லாம் அவர் தன்னுடைய உடம்புல சிலுவையில காயங்களாக, கூர்மையான ஆணிகளாக சகித்து கொண்டு நம்மை ஐஸ்வர்யவான்களாக்க விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, தொழில்ல, வேலையில, பண பொருளாதார கஷ்டத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் தரித்திரனாகி உன் ஐஸ்வர்யவானாக இவ்வளோ தியாகம் பண்ணிருக்கிறேன். நீ எப்படி தரித்திரத்துல இருக்க முடியும்? நீங்க எப்படி கடன்ல இருக்க முடியும்? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கடன்ல இருந்து வெளியே கொண்டு வருவாராக. நீங்க கடன்லயும் தரித்திரத்திலையும் அவமானப்பட்டது போதும். கடவுள் இன்னைக்கு உங்களுக்காக சிலுவையில மரித்தது சும்மா இல்லைங்க, நம்மளை ஐஸ்வர்யவானாக மாத்துறதுக்காக தான் அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இன்றைக்கு நான் நம்பிக்கையோடு சொல்றேன், விசுவாசத்தோட சொல்றேன், கடவுள் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். நீங்கள் துவண்டு போய் விடாதீர்கள். தற்கொலை எண்ணங்களை கைவிட்டு விடுங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். ஒரு மரத்துல இருக்கிற இலையெல்லாம் உதிர்ந்து போயிருச்சுன்னா மரம் செத்து போயிருந்தாங்க இல்லைங்க. மழைக்காக காத்திருக்கும். மழை வந்த உடனேயே மறுபடியும் அந்த மரம் துளிர்த்து பசுமையாக மாறிவிடும். உங்க வாழ்க்கையிலும் சில இழப்புகளை கண்டு இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிடாதீங்க. உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் உங்கள் தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரா? ஐஸ்வர்யவானா உங்களை மாற்றுவார். உங்களுக்காக தான் அவர் தரித்திரர் ஆனார். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தட்டும். போங்க, தைரியமா போய் வேலை செய்யுங்க. தைரியமா போய் உங்களுடைய பிசினஸை பண்ணுங்க. தைரியமா புறப்பட்டு போங்க உங்க ஆபீஸ்க்கு. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கடன்ல இருந்து வெளியே வருவீங்க. கிரெடிட் கார்டை உடைச்சு தூக்கி போட்டுருங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடுங்க. கண்ணில் பார்க்கறதெல்லாம் வாங்கிடாதீங்க. பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யமான மாற்றுவார். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சரியா பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யமான மாற்றுவார். உங்களுக்காக தான் அவர் தன்னையே தரித்திரராக்கினார். நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க கடன் கொடுக்க செய்வார். இந்த நாள் நல்ல நாள், மங்களமான நாள், ஆசீர்வாதமான நாள். God bless you. Have a wonderful day.